Hello students, welcome to Shiny Maths 9th standard Maths chapter 5 exercise 5.1 ல 4th question பார்க்கலாம். Plot the following points in the coordinate plane, join them in order. What type of geometrical shape is formed? அதாவது என்னன்னா நம்மளுக்கு பாயிண்ட் தந்திருக்காங்க, இந்த பாயிண்ட்டை கிராஃப்ல பிளாட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஷேப் வருது அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட். இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே என்னது சின்ன வேல்யூ தான். அப்போ நம்ம ஸ்கெயிலில் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் 1 யூனிட் எடுத்தாலே போதும். சரிங்களா? ஓகே, இது வந்து என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இந்த சைடு பாசிட்டிவ் வேல்யூ, இந்த சைடு நெகட்டிவ் வேல்யூ. அப்புறம் இதுதான் நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? மேலே பாசிட்டிவ் வேல்யூ, கீழே நெகட்டிவ் வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 0,0. ஓகே பாருங்க, அப்படின்னா அந்த சென்டர் ஆர்ஜின் தான். சரிங்களா? ஏன்னா எக்ஸுக்கும் 0 தான், ஒய்க்கும் 0. அப்படின்னா இங்கே தான் வரும். புரியுதுல உங்களுக்கு? ஓகே, அப்போ எழுதிக்கலாம் 0,0. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் -4,0. ஃபர்ஸ்ட் வேல்யூவை எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ -4 எங்கே வருது? நான் வருது. சரிங்களா? அப்புறம் செகண்ட் வேல்யூ என்னன்னா 0, அதை வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ 0னா இதுதான். சரிங்களா? அப்போ நம்ம எங்கே மார்க் பண்ணணும்னா இங்கே தான் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? 0ல் மார்க் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான், 1 0. அப்போ 0னா இது நம்பர் அது -4. அப்போ இதில் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அப்போ எழுதிக்கலாம் பாருங்க, இங்கே எழுதிக்கிறேன் -4,0. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? -4,-4. ஓகே, சேம் அதே தான் பாருங்க, -4. அடுத்த ஒய் ஆக்சிஸ்லுமே என்னது -4 தான். அப்போ கரெக்டாக -4க்கு நேரம் இந்த -4. அப்போ இதில் வரும். ஓகே, அப்போ எழுதிக்கிறேன் பாருங்க, -4,-4. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது இருக்கு? 0,-4. ஓகே, 0 என்ன இருக்கு? சரிங்களா? அப்போ -4 அதை ஒய் ஆக்சிஸில் தான் பார்க்கணும். அப்போ இங்கே தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க, 0,-4. நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அப்போ ஜாயின் பண்ணலாமா? ஓகே, இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அப்புறம் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணாண்டா, ஏன்னா அது வந்து லைன்லேயே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இது எந்த ஷேப் மாதிரி இருக்குது? ஸ்கொயர். கரெக்டாக இப்போ பாருங்கள், நீங்கள் வேணால் ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குன்னா கரெக்டாக இங்கேயும் 4 தான் இருக்கும். எல்லா சைடுமே 4 சென்டிமீட்டர். அப்போ இது வந்து ஸ்கொயர். அப்போ எழுதிக்கலாமா? எழுதிக்கிறேன் பாருங்க, த டைப் of geometrical shape is square. புரியுதுல? செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். இதுவும் போன சம்மாறு தான். சரிங்களா? பாருங்க, எல்லா நம்பருமே சின்ன சின்ன நம்பர். அப்போ ஸ்கேலில் 1 யூனிட் எடுத்தாலே போதும். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்பர்ஸை ரைட் பண்ணிருங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? -3,3. ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸில் தான் பார்க்கணும். -3 அப்போ என்ன இருக்கு? அடுத்த செகண்ட் வேல்யூவை ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். செகண்ட் வேல்யூ என்னது? 3. அப்போ -3 அதுக்கு நேரம் 3. அப்போ அந்த பாயிண்ட் இங்கே வரும். சரிங்களா? ஓகே, எழுதிக்கலாம் -3,3. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? 2,3. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 2 என்ன இருக்கு? ஒய் ஆக்சிஸில் 3. அப்போ என்ன இருக்கு? அப்போ 2க்கு நேரம் 3க்கு நேரம். அப்போ இங்கே தான் வரும். ஓகே, எழுதிக்கலாம் 2,3. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா -6,-1. ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூ. -6,-1 ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ என்ன இருக்கு? சரிங்களா? அடுத்த -1 அது வந்து எங்கே பார்க்கணும்? ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ என்ன இருக்கு? அப்போ கரெக்டாக இங்கே வரும். சரிங்களா? எழுதிக்கலாம் -6,-1. ஓகே, அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் அங்கே 5,-1. அப்போ 5 எக்ஸ் ஆக்சிஸில் 5. அடுத்த -1 ஒய் ஆக்சிஸில் என்னன்னா -1. அப்போ என்ன இருக்கு? அப்போ எங்கே வரும்? கரெக்டாக இதில் வரும். சரிங்களா? ஓகே, எழுதிக்கலாம் 5,-1. பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் இது இந்த பாயிண்ட், அப்புறம் மேலே இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்களா? இந்த ஷேப்பை பார்க்க எப்படி இருக்கு?
மேலே இருக்கக்கூடிய லைனும் கீழே இருக்கக்கூடிய லைனும் பேரலாக இருக்குது. மற்றபடி இந்த 2 லைனும் பேரலாக இல்லை. அப்போ இது என்ன ஷேப்னா ட்ரெப்பீசியம். சரிங்களா? அப்போ எழுதிக்கலாமா? எழுதிக்கிறேன் பாருங்க. த டைப் ஆஃப் geometrical shape is trapezium. சரிங்களா? ரொம்பவே ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். நீங்களும் சால்வ் பண்ணுங்க. இதுதான் எக்ஸசைஸ் 5.1ல லாஸ்ட் சம். சரிங்களா? உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.